மோடி எடுத்த அதிரடி முடிவு கதிகலங்கி நிற்கும் கரப்பான் பூச்சிகள். டெல்லியில் நடப்பது என்ன? மோடியை குறிவைக்கும் போராட்டக்காரர்கள். மறுபக்கம் அண்ணாமலையின் அதிரடியை கண்டு அண்ணாமலையை வெறுக்கிறார்களா தமிழக தேசியவாதிகள்? உண்மை நிலவரம் என்ன? தளத்தலையாக அடித்து கொண்ட நயினார் நாகேந்திரன். பாஜக மீது பழி போடும் போராட்டக்காரர்கள். டெல்லி ஜந்தர் மந்தர் முழுவதும் சீல் வைத்த மத்திய பாதுகாப்பு படை. நடப்பது என்ன? அண்ணாமலையால் பரபரப்பாகிய தமிழக அரசியல் களம். என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த 4 நாளாவே தலைநகர் டெல்லி பரபரப்பாகவே காணப்பட்டு இருக்குது. ஒரு பக்கம் கரப்பாம்பூச்சிகள் போராட்டம், ஒரு பக்கம் பாராளுமன்றம், ஒரு பக்கம் அவையில் முடக்கம், ஒரு பக்கம் பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி போராட்டம், மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த போராட்டத்தினுடைய ஒரே ஒரு நோக்கம் மோடிங்கிற ஒற்றை மனிதனுக்காக மட்டும்தான் நடந்துட்டு இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாமே சொல்லக்கூடிய காரணம் எல்லாமே நீட்டு வினாத்தாள் கசிவுங்கிறத பத்தி தான். யாருமே நீட்டு வேணான்னு சொல்லல. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீட்டு வேணான்னு சொல்லி போராட்டம் பண்றாங்களே தவிர, மற்றபடி டெல்லியில நடக்கிறதெல்லாம் நீட்டு ஏன் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுச்சுங்கிறது தான் மையமா வச்சுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த நீட்டு வினாத்தாள் கசிவு போராட்டம் எங்க போய் முடிஞ்சிருக்குது? தர்மேந்திரன் பிரதான் பதவி விலகணும், அடுத்தது நரேந்திர மோடியும் பதவி விலகணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவனுங்களாம் இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதுல இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியரு அவரு ஒரு தார் காருக்கு தீ வைக்கிறாரு. அவரெல்லாம் மாணவரா? நம்ம மத்திய பாதுகாப்பு படைய நடு ரோட்டில் அடிக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் மாணவர்களா? இவனுங்க எல்லாமே தேச விரோதிகள், இவனுங்க எல்லாம் தேச துரோகிகள். இவனுங்களை எல்லாமே இவ்வளவு நாள் விட்டு வச்சதே மத்திய அரசு செஞ்ச மிகப்பெரிய தப்புங்கிறது தான் நம்மளோட பார்வையும் கூட. ஆனா இன்னைக்கு என்னன்னா ஒட்டுமொத்த ஜந்தர் மந்தையும் இன்னைக்கு மத்திய பாதுகாப்பு படை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. முழுமையா சீல் வச்சு யாருமே வெளியும் வர முடியாது, வெளியில இருந்து யாரும் உள்ளேயும் போகவும் முடியாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு முழு கட்டுப்பாட்டையும் நேத்து இரவுல இருந்து மத்திய பாதுகாப்பு படை எடுத்திருக்குது. அப்ப இன்னைக்கு ஏதாச்சும் வேட்டை கதறல் சத்தம், கரப்பாம்பூச்சிகளோட கதறல் சத்தம் டெல்லி ஜந்தர் மந்தர் முழுவதும் கேட்க போகுதுங்கிறதுல நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா நேத்து டெல்லியினுடைய ஆளுநர் பார்த்தீங்கன்னா முழு தேச விரோத வழக்கு எல்லாமே டெல்லியோட போலீஸ் கமிஷனருக்கு கொடுத்துட்டாங்க. வழக்கு பதிவே நீங்க பண்ண வேணாம், நீங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஓராண்டு ஜெயிலில் போடக்கூடிய முழு அதிகாரத்தையும் போலீஸ் கமிஷனருக்கு நேற்று டெல்லியோட ஆளுநர் கொடுத்துட்டாரு. உடனே இதை பார்த்த உடனே இந்த கரப்பாம்பூச்சிக்காரனுங்க அதுக்கு முன்னாடினாலதான் ஏங்க எங்களுக்கு வேற எங்கேயுமே இந்தியாவில் கிளை கிடையாதுங்க, நாங்க டெல்லியில மட்டும்தான் இருக்கிறோன்னு சொன்னவனுங்க நேற்று ஆளுநர் இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்த உடனே ஒட்டுமொத்த நாடு தழுவிய போராட்டம் பண்ணணும், எல்லா மாணவர்களும் வாங்கன்னு சொல்லி இவனுங்க கூப்பிடுறானுங்க. பாருங்க இவனுங்களோட நோக்கம் குறிக்கோள் எல்லாமே எங்க போய் நிக்குதுன்னு. நேற்று அது மட்டும் இல்லாம நேற்று ஏகப்பட்ட பாதிரியார்கள்லாம் மாணவர்களை போராட்டம் பண்றதுக்கு அணி அணியா திரண்டு வரானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கு ஆதரவா நிக்கிறானுங்களா? நம்மளுடைய மனநிலையை மாத்தணுங்கிறது மட்டும்தான் இவனுங்களோட நோக்கமா இருக்குது. பாராளுமன்றத்தை எரிப்பங்கிறான், நேபாள இலங்கை மாதிரி மாத்துவங்கிறான், பங்களாதேஷ் மாதிரி மாத்துவங்கிறான். இவனுங்க எல்லாமே போராட்டக்காரர்களா, மாணவர்களா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இவனுங்கெல்லாம் மாணவர்களா? அதை தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. மாணவர்களுடைய உண்மையான போராட்டம் இன்னைக்கு கலவரக்காரர்கள் எல்லாமே ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நியாயமான போராட்டம், ஜனநாயகத்துல போராடுறதுக்கு உரிமை இருக்கு. அந்த மாதிரி மாணவர்களுக்கு ஆதரவா அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகை மீடியா எல்லாமே அண்ணாமலை பிஜேபிக்கு எதிராக களமிறங்கிட்டாரு, அண்ணாமலை மாணவர்களுக்கு ஆதரவா களமிறங்கிட்டாரு, நீட்டுக்கு எதிராக கிளம்பிட்டாரு அப்படின்னு இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே அண்ணாமலையை வச்சு இவங்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நேத்து விஜய் அவர்கள் அவங்க அமைச்சர் எல்லாமே தியேட்டர் வாசல்ல போய் நின்றுக்கிட்டு, தியேட்டர்ல பல பேர், இப்போ ஒரு சில அமைச்சர்கள்லாம் கண்ணீர் சிந்தன காட்சிகள்லாம் நடந்துச்சு. அவங்க எல்லாமே அங்க போனவன கேப்ல அண்ணாமலைய ஒட்டுமொத்த மீடியாவும் கையில் எடுத்துக்கிச்சு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு?
நீட்டு வேணும். நான் கடந்த காலத்துல ஆதரிச்சு பேசியிருக்கிறேன். நீட்டு கசிவு தவறுக்கு நம்ம போராடக்கூடிய மாணவர்கள அழைச்சு மத்திய அரசு பேசணுங்க. அப்படின்னு பேசினாரு. உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாமே, அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு எதிரா களமிறங்கிட்டாரு. அண்ணாமலை தான் மதசார்பற்றவன் காட்டப் போறாரு. பாஜகவுக்கு எதிரான ஒரு நபர் தான் நானுன்னு மக்கள் மத்தியில பொது வெளியில ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வைக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்படின்னு இவங்க எல்லாமே பல பேர் பேசிட்டாங்க. இவரு இந்த தேச விரோதிகள், கலவரக்காரர்கள பத்தி ஒரு வார்த்தை கூட இவரு பேசல. அதனோட நோக்கம் என்ன? அப்படின்னு இங்க எல்லாம் பேசுறாங்க. ஒரு பக்கம் சமூக வலைதளத்துல அண்ணாமலைக்கு ஆதரவா இருந்தவங்களே, இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிரா நேத்தியிலிருந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல பல பேர் எழுதக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்கிறோம். எல்லாமே அவங்க எழுதுறது எல்லாம் என்னது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த கலவரம் பண்றவங்கள பத்தி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. மாணவர்களுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு மட்டும் தான் அறிக்கை கொடுத்தாரே தவிர, நம்ம மத்திய பாதுகாப்பு படைய அடிக்கிறானுங்க, துன்புறுத்துறானுங்க. அங்க இருக்கக்கூடிய அரசனுடைய சொத்துக்கள சேதப்படுத்துறானுங்க. தனியார் சொத்துக்கள சேதப்படுத்துறாங்க. இதை எல்லாமே அண்ணாமலை அவர்கள் கண்டிக்கலங்கிறது, இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவா இருந்தவங்களே இன்னைக்கு சமூக வலைதளத்துல பலரும் எழுதிட்டு இருக்கிறாங்க. நேற்று இரவு இந்த நீட் வினாத்தாள் கசிவு சம்பந்தமா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு காணொளியவே வெளியிட்டுட்டாரு. அது என்ன அப்படின்னா, இந்த நீட் வினாத்தாள் கசிவு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. மாணவர்களுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய இலக்குக்கும் பாஜக ஒருபோதும் தடையாவே இருக்காது. இதுக்கு காரணமானவங்க ஒவ்வொரு ஒருத்தரையும் நம்ம தண்டனை, கடுமையான தண்டனையை கொடுக்க போறோம். அதுக்காகவே தனியா விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றமும் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் நேற்று இரவு காணொளியை வெளியிட்டு ஒரு அதிரடியை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த வினாத்தாள் கசிவு சம்பந்தமா ஒரு மசோதையாவையே பாராளுமன்றத்துல கொண்டு வர போறோம். மாணவர்களுக்கு ஆதரவா அப்படிங்கிற விஷயத்தையும் நேத்து அதிரடியா ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அவரு எடுத்தது தான் எடுத்தாரு. உடனே இங்க ஒட்டுமொத்த நாடு தழுவிய இன்னைக்கு அந்த போராட்டத்து களத்துல இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்களா, பெரும்பாலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் 100% உண்மையான ஒரு விஷயம். அவங்க எல்லாமே அவங்களுடைய நோக்கம் எல்லாமே வர பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல எஃப்சிஆர்ஏ மசோதா தாக்கலாக போகுது. வெளிநாட்டு நிதியை வாங்குறதுல பல்வேறு கடுமையான சட்டங்களை உள்ள கொண்டு வர போறாங்க. நீ எவ்வளவு நிதி வாங்குறியோ அதுக்கு உண்டான கணக்கு காட்டணும்னு சொல்லி அந்த சட்ட முன்வடிவை கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்துல வரப்போகுது. இவங்க எல்லாமே அதை எதிர்த்துக்கிட்டு தான் இவங்க மோடி மேல பழி போட்டுக்கிட்டு வினாத்தாள் கசிவை வச்சுக்கிட்டு நாடகத்தை அரசியல இருக்கிறாங்க நம்ம இந்தியாவுல. ஏன்னா எல்லாமே சீனாவோட அமெரிக்காவுடைய அவங்களுடைய அஜெண்டா, அவங்களுடைய நிதி தான் இங்க பெரும் அளவில் பூந்து விளையாண்டுட்டு இருக்குது. மோடி இருக்கிற வரையிலும் நம்ம நாட்டுல எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுல அவங்க தெரிஞ்சுக்கிட்டானுங்க. அவனுங்க எல்லாமே இந்த பணத்தை கொடுத்து இந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அப்பப்போ போறாரு, எங்க போறாரு, என்ன பண்றாருன்னு தெரியல. இவங்க எல்லாருமே ராகுல் காந்தியா இவங்களுக்கு எல்லாம் நிதி கொடுத்து ஏதோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் போனி ஆகலன்ட்டு இன்னைக்கு இந்த புது வகையில புது வழியில இவங்க எல்லாருமே களமிறங்கிட்டாங்க. அதனால மாணவ செல்வங்கள் அங்க யாருமே போராடல. அதே மாதிரி மாணவர்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உரிய நிவாரணமும் வினாத்தாள் கசிவுக்கும் முழுமையான சட்ட நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்படும் கூட நேத்து கூட 5 பேர்த்த கைது பண்ணியிருக்கிறாங்க. கல்வித்துறையினுடைய செயலாளர் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில அடுத்தடுத்த நடவடிக்கைகள்னு மத்திய அரசு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. மோடிகள் எவ்வளவோ பார்த்துட்டாரு. இன்னும் அவங்க எல்லாமே குஜராத்தோட முதலமைச்சர் மோடியை இன்னும் யாருமே இன்னும் பார்க்கலங்கிறது தான். அந்த குஜராத் முதலமைச்சர் மோடிங்கிற ஒரு முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, இந்த கரப்பாம்பூச்சிகள்லாம் ஒரே நல்லா போட்டு நசுக்கு நசுக்கி தள்ளிடுவாரு. ஆனா அவரு இன்னைக்கு மாணவர்களுக்கு ஆதரவா அவர் ஒரு சகிப்புத்தன்மையோட அவரு செயல்பட போறாரு. பொறுப்புணர்ந்து அவர் இன்னைக்கு இருக்கிறாரு. மாணவர்களுடைய காது கொடுத்து கேட்கிறாரு. நேத்து இந்த மாணவர்களுக்கு ஆதரவா உண்ணாவிரதம் எல்லாம் இருந்த சோனம் சாவிக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அவரு உண்ணாவிரதத்தை நைட்டு முடிச்சிட்டாரு. ஜே.பி. நட்டா, ஜிஜேந்தர் இவங்க 2 அமைச்சர்களும் போய் உண்ணாவிரதத்தை மருத்துவமனையிலேயே முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனா அடுத்த கட்ட நடவடிக்கை ரொம்ப தீவிரமா இருக்க போகுதுங்கிறதுல துளியும் கருத்துக்களே இருக்க முடியாது. மாற்று கருத்துங்கிறதே இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் கவர்னர் கமிஷனருக்கு ஒரு சட்ட முடிவு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு.
ஏற்கனவே 118 பேத்த கலவரம் பண்ணவங்கள அடையாளமும் கண்டு வச்சிருக்காங்க. அதனால இவங்களை யாரையுமே விட போறது கிடையாது. டெல்லி அரசியல் அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழகத்துல அண்ணாமலை கொடுத்த அறிக்கையில பல விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கிறாங்க. முதல் முறை நீட்டு வினாத்தால் கசிவு ஏற்பட்டுருச்சு. 2வது முறை இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்துடக்கூடாதுன்னு மோடியே நேரடியா களம் கண்டு நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்தி அந்த ஆன் டைம்ல வினாத்தாள் போற அளவுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பா 2வது முறையா நீட் எக்ஸாம நடத்தி முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் கலந்துகிட்டாங்க. கலந்து வெற்றிகரமா அந்த எக்ஸாம முடிச்சுட்டாங்க. இதுதான் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு ஒரு ஆதரவா ஒரு பாராட்டு கூட ஒண்ணு கிடையாது. ஒரு முறை தப்பு நடந்து போச்சு. அது எங்க தப்பு நடந்துச்சுன்னு மத்திய அரசு முழுமையா கண்காணிக்க போறாங்க. ஒண்ணு பேப்பர் தயார் பண்ண இடத்துல நடந்துச்சா, பிரிண்டிங் நடந்த இடத்துல நடந்துச்சா, அல்லது அந்த சென்டர் இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம் மூலியமா நடந்துச்சா, இல்ல வழியில டிரான்ஸ்போர்ட் நடக்கிற இடத்துலக்குன்னு எங்கேயாச்சும் தவறு நடந்துச்சாங்கிற முழுமையா மத்திய அரசு களமிறங்கி முழுமையா அதுக்குண்டான நடவடிக்கைகளும் தொடங்கிட்டாங்க. ஆனா இததான் அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு விஷயம் நடக்குது, இதை பத்தி ஒரு ஆதரவா பேசல. இவர் ஏதோ பொத்தாம் பொதுவா கூப்பிட்டு மத்திய அரசு பேசலன்னு ஒரு கருத்து சொல்லிட்டு அப்படின்னு பல பேரும் மாரிதாஸ் உட்பட பல பேரும் அண்ணாமலை அவர்களை கடிச்சு கொதறி துப்பிட்டு இருக்கிறாங்க. பாண்டிய உட்பட எல்லாருமே அண்ணாமலையை பேசுறாங்க. நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீடியாவும் அண்ணாமலையை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடையில நயினார் நாகேந்திரன் அவர்கள் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட போறேன்னு சொல்லிட்டு அவரும் போன வேகத்துல பூந்து கோஷத்தை மட்டும் போட்டுட்டு வந்துட்டாரு. அது மட்டும் பிரஸ் மீட்ல தலையே அடிச்சுக்கிறாரு. ஏன் அடிச்சுக்கிறாரு, எதுக்கு அடிச்சுக்கிறாருன்னு பாவம் அவரு கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு. நாட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. இவரு ஒரு அமைச்சர் தியேட்டர்ல போய் சினிமா பார்த்ததை தலையா அடிச்சுக்கிட்டு பேசுறாரு. அவங்களுடைய ரசிகர் கடைசியா ஒரு படம் வருது, அதை போறாங்க, அந்த ரசிகர்கள் ரசிக்கிறாங்க, பண்றாங்க, ரைட்டு, சந்தோஷம். ஆனா ஒரு அமைச்சர் போய் பண்ற எல்லாரும் தனி மனிதன் தானே. இன்னைக்கு மக்களே அந்த நடிகரை தான் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனா இவரு ஏன் அப்படி பேசுறாருன்னு தெரியல. கடந்த காலத்துல திமுக உதயநிதியோட கடைசி படம் மாமன்னன் படம் வரும்போது ஒட்டுமொத்த சீனியர்கள் அவங்கெல்லாம் எந்த காலத்துல போய் படம் பார்த்தவங்களோ அவங்கெல்லாம் போய் உட்காந்து தியேட்டர்ல இந்த மாதிரியான ஒரு நடிகனே கிடையாது, சினிமா திரையுலகமே உதயநிதி மாதிரியான நடிகனை இனிமேல் மிஸ் பண்ண போதுன்னெல்லாம் பல பேர் பேசுறாங்க. அன்னைக்கெல்லாம் வாய் திறக்காத நயினாரு இதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நாட்டுல இவ்வளவு பிரச்சனை, தமிழ்நாட்டுல பல இடத்துல கம்யூனிஸ்டுக்காரனுங்க போராட்டம் பண்றானுங்க, பல இடத்துல போராட்டத்துல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதை பத்தி எல்லாம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேச மாட்டேங்கிறாரு. ஒரு மாவட்ட ரீதியா ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், மக்கள் கவன ஈர்ப்பு சம்பந்தமா எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா இவரு எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. இவரோட பேச்சும் எடுபடல, இவர் பாட்சாவும் தமிழக அரசியல் களத்துல எடுபடலைங்கிறது உண்மை. இத மத்திய தலைமை தான் உணர்ந்துக்கணும். இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்தா தான் தமிழகத்துல பிஜேபி இருக்கா இல்லையாங்கிறது மக்களுக்கும் தெரியும், டெல்லியிலுடைய தலைமைக்கும் தெரியும். ஒட்டு மொத்தத்துல சீக்கிரத்துல கரப்பாம்பூச்சிகளை டெல்லி ஜந்தர் மந்தர்ல இருந்து நசுக்க போறாங்கிறத மட்டும் உறுதி. அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.